அன்பின் இனிய உறவுகளுக்கு வணக்கம். அன்புடன் ரகுராமன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க பின்னாடி இருக்கிற வியூவை பார்த்தோன்னே. எஸ் கரெக்ட், நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலில் தான் இருக்கிறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி திருநெல்வேலி இறங்கி, திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருச்செந்தூர் வந்து, திருச்செந்தூரில் இறங்கி அப்படியே முருகர் கோயில்கிட்ட வந்துட்டேங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சி சரியான கூட்டங்க. மாசி திருவிழா, தேர் திருவிழா நடந்துகிட்டு பொழுது நாங்கள் வந்த நாள் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. சரி அடித்து பிடிச்சி ஒரு ரூமை போட்டேங்க. ரூமு 2000 சொன்னாங்க. 2000 ஒர்த்து இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. 4 பேர் தங்கணும். நான், என் மனைவி, என்னுடைய 2 பிள்ளைங்க, 4 பேரும் தங்கணுன்றதுக்காக ரூமை போட்டுட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு நேராக கடலுக்கு போனோம். கடலில் போயிட்டு ஒரு 3 முக்கை போட்டு வேல்முருகனுக்கு அரோகரா சொல்லிவிட்டு அப்படியே நேராக நாங்கள் ஆழிக்கிணறாண்ட போனோங்க. ஆழிக்கிணறு ஏதோ வேலைப்பாடு நடந்துட்டு இருந்தது, அதனால் அது தண்ணி சேர்ந்து திறக்கல. மோட்ரு போட்டு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி தெளித்தாங்க. சரி அதையும் தெளிச்சுட்டு, சாங்கியம் சம்பிரதாயம் வச்ச அதையும் தெளிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே சித்தர், எனக்கு சித்தர்னால் ரொம்ப பிடிக்குங்க. சித்தர் சமாதி 3 சமாதியை போயிட்டு அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக முருகர் கோயிலுக்கு நகர்ந்தேங்க. சும்மா லோக்கல் ஜனம் தான். சும்மா ஜனம் எப்படி தெரியுமா, கூட்டம் சரியான கூட்டம், மழை மோதுது. சரி அப்படியே கோயில்கிட்ட போயிட்டேங்க. ஜாலியாக தான் இருந்தது. கோயில்கிட்ட போயிட்டோம். தெய்வானை யானை ஊர்வலம் வந்தது, சாமி ஊர்வலம் வந்தது. கூட்ட நெரிசல், தள்ளு முள்ளு, வெளியே சாமி வந்தது. அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே க்யூவில் 100 ரூபா க்யூவில் போனேங்க. க்யூவில் உள்ளே நுழைஞ்சேன். 8 மணிக்கு நுழைஞ்சேங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூ மூவ் ஆகிட்டே இருந்துச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. மூவ் ஆகிட்டு போகிற வழியில் 2 இடத்துல மயிலை பார்த்தேங்க. ஒரே ஹாப்பி. சரி நம்ம சென்னையிலேருந்தே முருகரை பார்க்கறதுக்கு வந்துருக்குறோம். முருகரை நம்மளை க்யூவிலே தரிசனம் கொடுத்துட்டாரு, முருகர் நம்மளை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டில் அப்படியே மூவ் பண்ணேங்க. உள்ளே போயிட்டு இலப்பிரசாதம் பன்னீர் விபூதி கிடச்சிது. சந்தோஷமாக வாங்கினோம். வாங்கிட்டு எங்களுக்கு பன்னீர் விபூதி அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. சந்தன அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. சந்தன அபிஷேகத்தில் முருகர் காட்சி அளித்தார். முருகரை பார்த்து தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்தவுடனே பிரசாதம் தொன்னையில் புளி சாதமும் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பிரகாரத்தை ஒரு சுற்றுனங்க. வாங்க சட்டையை கட்டிட்டு தான் போனோன்ட்டாங்க கோயிலில். என்ன பண்ணுறது, சட்டையை கட்டி கையில் வச்சுக்கிட்டு தான் இப்போ கோயிலெலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேங்க. சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. 12 ஆயிடுச்சுங்க நாங்கள் வெளியே வர்றதுக்கு. சரி இன்னும் அப்படியே இருக்குது, அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோடு வெளியே வந்தோம். சரி அன்னதானம் சாப்பிட்லான்னு போனால் அன்னதானத்துக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. சரி உள்ளே நுழைஞ்சா எப்படியும் அன்னதானம் சாப்பிட்டு வெளியே வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா இருக்கிற அப்படியே வேறு எதுனா பக்கத்தில் எதுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தரை கேட்டேங்க. அவர் சொன்னார், இங்கே குலசேகர பட்டணத்தில் முத்தாலம்மன் கோயில் இருக்குது, அதை ஒன்றா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட் ஓகே, அது வரைக்கும் முத்தாலம்மன் கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோவை பிடிச்சி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்தோம். பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டு அப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி குலசேகரப்பட்டினம் பஸ்ஸை பிடிச்சி நேராக குலசேகரப்பட்டினம் போனேங்க. போகிற இடையில தான் உடன்குடி வந்தது. சரி உடன்குடி தான் வருது, நம்ம முத்து பேச்சு இன்ஸ்டாவில் அடிக்கடிக்கு வேலைக்கு போகிறேன்னு வந்துருக்கிறாங்க. நானும் பார்த்துன்னுக்கிறேன். அது முத்து பேச்சு எதுனா வராங்களா பார்க்கலான்னு பார்த்தேங்க. முத்து பேச்சு பார்க்க முடியல. ரைட்டு ஓகே, உடன்குடியை கடந்து குலசேகரப்பட்டினம் வந்துச்சிங்க பஸ்ஸு. குலசேகரப்பட்டினம் இறங்கி முத்தாலம்மனை பார்த்தோம். முத்தாலம்மனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே கேட்டு அங்கே இந்த மணப்பேடு மாதா சர்ச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டு, அங்கே போகலாம் அப்படின்னாங்க. சரி ரைட் ஓகே, அங்கேருந்து மணப்பேடு மாதா சர்ச்சு போனோம், சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஆட்டோ பிடிச்சி போனோங்க. ஆட்டோவுக்கு 400 கேட்டாங்க. நாங்கள் 300 பேசி 300 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் இட்டுன்னு வர்றதுக்கு 300 பேசி ஆட்டோ பிடிச்சி போனேங்க. ஆட்டோ போகுது, மலை மேலே ஏறும் போது கடல், மலை, அந்த வீடுங்க, வியூவை பார்க்கறதுக்கே செம்ம ஹாப்பியாக ஆகிடுச்சிங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே மணப்பேடு மாதா சர்ச்சையை பார்த்தோம். சர்ச்சையை பார்த்துட்டு அப்புறம் அங்கே கடல் படம் சினிமா ஷூட்டிங் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தோம். அப்புறம் பிரபு படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அவர் மொட்டராஜேந்திரனை திருத்துற மாதிரி ஒரு காட்சி வரல, சூர்யா திருத்துவார் சிங்கம் 2 படத்தில், அந்த இடம் ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோம். ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. கடலில் இறங்கி குளித்தோம். கடலெல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக. இங்கே தான் சூர்யா மொட்டராஜேந்திரன் திருத்துற இடம் அந்த பக்கம், அதெல்லாம் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே பாய். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். மத்தேயு 16:24. மக்களே, மணப்பாடு வந்தாச்சு. மணப்பாடு சர்ச்சையை பார்த்தாச்சு. மாதாவை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக
திரும்பியாச்சு. அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வரல. இருந்தாலும் என்ன ரிட்டன் டிக்கெட் போட்டுக்கிறோமே. நெல்லை எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு நாங்கள் திருநெல்வேலி போய் பிடிக்கணும். அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால சரி நாங்கள் அங்கே வந்து வர்றதுக்கு மனசு இல்லாமல் வந்துட்டோம். கிளம்பி வந்துட்டு திருநெல்வேலி வந்துட்டு நெல்லையப்பரை பார்த்துட்டு அப்படியே எதிர்க்க இருக்கிற இருட்டுக்கடை அல்வா வாங்கிக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இருட்டுக்கடை அல்வா நெல்லையப்பரை பார்க்க முடியலங்க. டைம் ஆயிடுச்சு. சரி அப்படியே டைமை பார்த்து பஸ்ஸில் வந்து சரி சமாதானபுரத்தில் இறங்கி சமாதானபுரத்துலேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு விரைவாக போயிட்டு ஸ்டேஷன் வெளியிலேயே டிஃபனை வாங்கிக்கின்னு அங்கேயே பக்கத்தில் சாந்தி ஸ்வீட்ஸில் வந்து திருநெல்வேலி அல்வாவை வாங்கிக்கின்னு ட்ரெயினை பிடிச்சி ஏறி வீடு வந்து சேர்ந்துட்டேங்க. இதுதாங்க நாங்கள் திருநெல்வேலி ட்ரிப்பு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் திருநெல்வேலி போகிறதா இருந்தால் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அந்த பக்கத்தில் எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரே நாளில் போயிட்டு வர பிளான்ன்றதுனால அந்த 2 இடம் மட்டும் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. வாங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பாய்.